வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் செஞ்சேன். அமெரிக்கா ஐரோப்பா சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள். அரசு நிறுவனங்களை விற்பனை செய்வது தமது கொள்கை அல்ல என ஜனாதிபதி தெரிவிப்பு. வரிமாற்றம் மற்றும் வருமானத்தை அதிகரிப்பது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுவதாக பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. சிஎஸ்என் அலைவரிசை சட்டவிரோதமாக முதலீடு செய்த 157.5 மில்லியன் ரூபாய் நிதி அரசுடைமையாக்கப்பட்டது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் லாபகரமானது. அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய கருத்து. මේ කමිටුව අර බැඳුම් කර වංචාවේ නීතිඥ තුන් දෙනාගේ කමිටුව හා සමානයි. වෙන කිසිම වෙනසක් නැහැ. அமெரிக்க நீச்சல் நாயகனான மைக்கேல் ஃபெல்ப்ஸின் ஒலிம்பிக் பதக்க எண்ணிக்கை 25ஆக உயர்வு. விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. அரசு நிறுவனங்களை விற்பனை செய்வது தமது கொள்கை அல்ல என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தி தெரிவித்துள்ளார். துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான CFS-1 பொருட்களஞ்சி சாலை கப்பல் ஒன்று ஜனாதிபதியினால் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி 5400 சதுர மீட்டர் அளவில் இந்த களஞ்சி சாலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. லாபத்தை ஈட்டும் எந்த ஒரு அரசு நிறுவனத்தையும் விற்பனை செய்வது தொடர்பில் கொள்கை ரீதியில் எந்த சந்தர்ப்பத்திலும் எவருக்கும் இணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். நட்டத்தை எதிர்நோக்கும் நிறுவனங்கள் இருப்பின் அதன் வருமானத்தை அதிகரிக்க பல நடவடிக்கைகளை எடுக்க முடியும். சில சந்தர்ப்பங்களில் தனியார் பிரிவுடன் இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. எமக்கு எவ்வகையான பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் தேசிய வருமானத்தை அதிகரிப்பதற்கான உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நாட்டின் எதிர்காலத்திற்காக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற வேண்டியது அவசியமாகும். இதேவேளை துறைமுக அதிகார சபையின் புதிய இணையதளம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தினூடாக கிடைக்கும் வருமானத்தை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு செலவழிக்க வேண்டியுள்ளது. ஹம்பாந்தோட்டைக்கு துறைமுகம் ஒன்று அவசியமாகும். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் காணப்படும் பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும். எனினும் கடந்த காலங்களில் இதற்காக நாம் செலவு செய்த நிதியை கொழும்பு துறைமுகத்தின் இலாபத்தினூடாக செலுத்த வேண்டியுள்ளது. தற்போது எமது துறைமுகம் உலகின் 26வது இடத்தில் உள்ளது. 20 துறைமுகங்களுக்குள் இடம் பிடிப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். இதனிடையே சிறுநீரக நோயாளர்களுக்கான ஜனாதிபதி நிதியத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அளிக்கப்பட்டது. வடமாகாணத்தில் மீள்குடியேற்றம் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழுவிற்கு வடமாகாண முதலமைச்சர் உள்ளடக்கப்படாமை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார். வடக்கு மாகாணத்தில் மிகவும் தமிழர்கள் மிகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் வடக்கு மாகாண சபையும் தான் நம்பியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது வடக்கு மாகாணத்தில் ஒரு மீள்குடியேற்றம் செய்கின்ற போது வடக்கு மாகாண முதலமைச்சரை உள்வாங்காமல் நீங்கள் மத்திய அமைச்சில் அங்கம் வகிக்கின்ற 3 அமைச்சர்களை உள்வாங்கி மீள்குடியேற்றம் செய்ய நினைப்பது மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே வடக்கு மாகாண சபையிலும் அதற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த செயலணியில் அதிகாரத்தில் கௌரவ முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஏனென்று சொன்னால் முதலமைச்சர் இல்லாத ஒரு மீள்குடியேற்ற செயலணி எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கும் என்று எங்களால் சொல்ல முடியாது. மீள்குடியேற்ற செயலணியில் அங்கம் வகிக்கின்ற அமைச்சர் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ரிசாட் பதுருதீன் அவர்கள் கடந்த காலங்களில் அவர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்று தன்னை அடையாளப்படுத்தினவர். கடந்த ஆட்சியில் நீதிமன்றத்துக்கு கற்களால் எறிந்து நீதிபதியை தொலைபேசியில் மிரட்டியவர். ஒரு அமைச்சரை நீங்கள் இந்த மீள்குடியேற்ற செயலணியை நியமிப்பதால் அது அந்த செயலணி உண்மைத்தன்மையாக இயங்குமா என்று மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய கடந்த கால செயற்பாடுகள் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அரசியல் காரணங்களாக நீங்கள் சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். அவர் மீள்குடியேற்ற செயலணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. மீள்குடியேற்றம் செய்வதற்கு ஆரம்ப காலங்களில் யுத்தத்துக்கு முன்பு இருந்த சிங்கள மக்களுக்கோ அல்லது முஸ்லிம் மக்களுக்கோ எந்த விதமான எதிர்ப்பும் யாரும் வடக்கில் அரசியல் பிரதிநிதிகளால் தெரிவிக்கவில்லை. அப்படி இருக்கின்ற போது மத்திய அரசாங்கத்தில் பல அமைச்சுகள் இருக்கின்ற போதும் மீள்குடியேற்றத்திற்கென்று தனியான செயலணியை உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்டதின் நோக்கம் எங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. வடக்கு மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக
இந்த செயலணி உருவாக்கப்பட்டதான் நாங்கள் பார்க்கிறோம். மீண்டும் பிரிவினை ஏற்பதற்குரிய வாய்ப்புகளை தோற்றுவிக்கும். கௌரவ பிரதம அமைச்சர் இதுக்குரிய பதிலை தற்பொழுது வழங்கினால் நல்லா இருக்கும் என்று சொல்றேன். Certainly these ministers, I will ask them to consult with the chief minister also. இந்த விடயம் தொடர்பில் முதலமைச்சரின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் அமைச்சர்களிடம் தெரிவித்துள்ளேன். அவர்கள் அந்த விடயம் தொடர்பில் அவதானத்தை வெளியிடுவர். 3 அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் இந்த விடயத்தினை முழுவதுமாக மேற்பார்வை செய்கின்றனர். செயலணியே இந்த செயற்பாடுகள் தொடர்பில் முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும். These secretaries who have been named here. விக்னேஸ்வரனை சேர்த்துக் கொள்ள முடியுமா? பிரதம செயலாளர் அரசாங்க அதிகாரி, மக்களுக்குரிய நன்மைகளை அவர் கதைக்க மாட்டார். 3 அமைச்சர்களுடன் 4ஆவதாக கௌரவ முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை உங்களால் இணைத்துக் கொள்ள முடியுமா இந்த செயலணியில்? The 3 members are in a ministers are in a cabinet subcommittee. அமைச்சரவையின் உபக்குழுவில் 3 அமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். வடமாகாணத்தின் பிரதம செயலாளர் செயலணியில் இருக்கிறார். அமைச்சரவை உபக்குழு மாகாண முதலமைச்சருடன் கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதில் அரசாங்கம் சரியாக செயற்படுகின்றது என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன். அமைச்சரவை குழுக்களின் இனி அங்கத்தவர்களுடன் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தேன் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். வடமாகாணத்தின் முதலமைச்சரை அல்லது யாராவது பிரதிநிதியை அழைத்து மீளக்குடியமர்வு தொடர்பான எந்தவித விடயதானங்களையும் விரைவில் தீர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த விடயத்தை தீர்க்கும் என்று முன்னெடுக்கும் எந்தவித எண்ணமும் இல்லை. So we are not in any way trying to jeopardize the timings of the community of Jaffna. They will be invited to come. குழுவுல முதலமைச்சரை சேர்க்க சொல்லி நான் கேட்கிறேன். முடிவெடுக்கிற அந்த 3 பேரோட 4ஆவதால முதலமைச்சரை போடுங்க தான் கேட்கிறோம். That is not a decision that I can take. இந்த முடிவினை நான் எடுக்க முடியாது. அமைச்சரவை எடுக்கும் தீர்மானத்திற்கு அமையவே அமைச்சரவை குழுவால் முதலமைச்சரை அழைக்க முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முடிவெடுத்து நீங்க செயல்படுத்துற எல்லா விடயங்களையும் மாகாணத்தில் இருக்கிற அரசாங்கமும் மாகாணத்தில் உள்ள மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அதிகாரத்தில் நீங்க செயல்படுறீங்க. உள்ள எங்கட மக்களை முனைத்து செய்வதா இருந்தா முதலமைச்சரை போடுங்க. அப்படி விருப்பம் இல்லாட்டி நாங்கள் மைந்த செய்யத்தான் செய்வோம் சொன்னா நீங்க அதே மாதிரி செய்யுங்க. பிரச்சனை. பிரதமர் இதனை தெளிவாக கூறியுள்ளார். அமைச்சரவையால் அமைக்கப்பட்ட அமைச்சரவை குழுவில் மாகாண சபை உறுப்பினரோ அல்லது முதலமைச்சரோ அல்லது இந்த பிரதிநிதியாக இருந்தாலும் பங்கு பெற்ற முடியும் என்பதனை மீண்டும் மிகவும் தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். Could make representation to this committee and we will adhere to their request. That's all we can say. Thank you. அரச கணக்குகளிலிருந்து மறைத்து கடன் பெற்றுக்கொண்டமை தொடர்பில் விடயங்களை கேட்டறிவதற்காக பாராளுமன்ற குழு ஒன்றின் முன்னிலையில் மஹிந்த ராஜபக்சவை அழைக்க வேண்டும் என பிரதமர் இன்று தெரிவித்தார். 9.5 மில்லியன் கடன் சுமை எமது நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ளது. அதாவது 9,500 மில்லியன்கள் ஆகும். சில சந்தர்ப்பங்களில் 10,000 மில்லியன்களாகவும் எமது கடன் காணப்படலாம். இது தொடர்பில் ஆராய்வதற்காக 2016 ஆண்டு மார்ச் 1 முதல் செயற்படும் வகையில் முன்னாள் செயலாளர் ஒருவரின் தலைமைத்துவத்துடனான 3 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் அறிக்கை கிடைத்ததன் பின்னரே கடன் தொகை தொடர்பில் தகவல் வெளியிட முடியும். முன்னாள் அரசாங்கத்தை போன்று மேலும் மேலும் கடனை பெற்றுக் கொள்வதால் இந்த பிரச்சினை தீராது. இந்த அபாயகர நிலையிலிருந்து மீள் எழுவதற்கு நாட்டின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். புதிய வரிமுறை ஒன்றையும் வருமானத்தை அதிகரிப்பதற்கான முறை ஒன்றையும் 2017 ஆண்டுக்குள் நடைமுறைப்படுத்துவது அவசியமாகும். இது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்திடம் நாம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம். மக்களை ஏமாற்றுவதற்காகவா அல்லது உலக வங்கியை ஏமாற்றுவதற்காகவா அரச கணக்குகளில் உள்ளடங்காது இவ்வாறு கடன் பெறப்பட்டுள்ளது? எந்த நிறுவனத்தை ஏமாற்றுவதற்காக இவ்வாறு கடன் பெறப்பட்டது என நீங்கள் எண்ணுகின்றீர்கள்? உலக வங்கி ஏமாற்றுவதற்காகவும் பைகளில் பணத்தை நிரப்புவதற்காகவும் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கடனை பெற்ற காலப்பகுதியில் முன்னாள் அமைச்சரை நிதியமைச்சராக இருந்துள்ளார். அவர் தெளிவூட்டப்பட்ட இவ்வாறு கடன் பெறப்பட்டுள்ளது என்பதை உங்களிடம் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். பார்லிமெண்ட் உறுப்பினர் சுமந்திரன் தலைமையில் நிதிக்குழு ஒன்றுள்ளது. நிதி அமைச்சர் என்ற ரீதியில் முன்னாள் ஜனாதிபதி அந்த குழுவுக்கு அழைத்து விசாரணைகளை மேற்கொள்ள முடியும். அதன் பின்னர் நமக்கு அந்த அறிக்கையை தர முடியும். ராஜாங்க கல்வி அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்தார். காப்போத்தா உயர்தர பரீட்சையிலே பல்வேறு குளறுபடிகள், அதாவது மாணவர்கள் வெளி மாகாணங்களிலிருந்து வந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து குறைந்த வெட்டுப்புள்ளிகளை கொண்ட மாவட்டங்களுக்கு வந்து பரீட்சை எழுதுவதாக பல்வேறு பிரச்சனைகள் எழும்பி இருக்கின்றன. ஏனைய பாடசாலைகளும் நூரெலியா மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 17 பாடசாலைகளில் இவ்வாறான பிரச்சனைகள் எழுந்திருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கின்றது. நூரெலியா மாவட்டத்திலே ஒரு பாடசாலையிலே ஆண்கள் இருக்கின்ற ஒரு பாடசாலையிலே பெண்கள்
பரீட்சை எழுதியதன் காரணமாகத்தான் இந்த சிக்கல்கள், அதாவது தெரிவதற்கான காரணங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 2-3 தடவை இருந்திருக்கின்றேன். தோட்டப்புற பாடசாலைகள் என்று சொல்லப்படுகின்ற விசேஷமாக 544 தோட்ட பாடசாலைகள் இருக்கின்றன மத்திய மாகாணத்திலே. ஆகவே இந்த தோட்ட பாடசாலைகள் எல்லாமே இந்த மத்திய மாகாணத்துக்குள்ளே வருகின்ற காரணத்தினாலும் மத்திய மாகாணத்திலே கல்வி வரலாறு என்பது கிட்டத்தட்ட 30-40 வருஷங்களுக்கு உட்பட்ட காலமாகத்தான் இருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட காலங்களிலே பாடசாலைகளுக்கான கட்டிட வசதிகள் மிக குறைவு, பாடசாலைகளுடைய ஆசிரியர் மிக குறைவு, அதிகாரிகள் மிகவும் குறைவு, அதே போல பௌதிக வளங்கள் மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாணவருடைய கல்வி ஏனைய மாவட்டங்களை விட பின்தங்கிய ஒரு மாவட்டமாக கணிக்கப்படுகின்றது. ஆகவே அதை முன்னேற்ற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. எதிர்காலத்தில் இதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அது நாங்க வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். நூரெலியா மாவட்டத்தில் இன்னும் ஒரு தேசிய பாடசாலை கூட ஆரம்பிக்கப்படவில்லை என்பது வெட்கப்படக்கூடிய ஒரு காரியம். இந்த நேரத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, பாராளுமன்ற அமைச்சர்களும் இதிலே அக்கறையாக இருக்கவில்லை. ஆனால் கடந்த காலங்களிலே நாங்கள் இவ்வாறான பாடசாலைகளை எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட பொழுது மாகாண சபை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. மாகாண சபைகளுக்கு 13வது சரத்துப்படி சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அதிகாரங்களை மீறுவதற்கு யாருமே இன்னைக்கு நம்ம தயாரா இல்லை. அதாவது கூடாது என்பதுதான் எல்லாருடைய நோக்கமும். ஏன்னா மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் என்று பேசுகின்ற நேரத்திலே அதை பைஃபோர்ஸா எடுக்கிறதுல அர்த்தம் இல்லை. அவங்க விரும்பி கொடுத்தா நாங்க எடுத்துக்கிறலாம். இந்த முறை தேசிய தமிழ் மொழி தின விழா விமர்சையாக கண்டி மாவட்டத்திலே பல்வேறு தமிழர்களுடைய பண்பாடு கொண்ட ஒரு கலை நிகழ்ச்சியாகவும் பரிசளிப்பு விழாவாகவும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த விழாவிலே ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்வதற்கு தன்னுடைய அனுமதியை கொடுத்திருக்கின்றார். கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் அறவழி போராட்டத்தை முன்னெடுத்தனர். தமது காணியை விடுவிக்குமாறு கோரி பரவிப்பாஞ்சானில் நிலை கொண்டுள்ள ராணுவ முகாம் முன்பாக இன்று காலை காணி உரிமையாளர்கள் அறவழி போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கிளிநொச்சி அரசாங்க அதிபர் அண்மையில் தெரிவித்திருந்த போதிலும் தமது காணிகளை முழுமையாக விடுவிக்குமாறு கோரியே மக்கள் இந்த போராட்டத்தினை இன்று முன்னெடுத்தனர். இந்த காணியை விட்டா நாங்கள் எங்கட பொருளாதாரத்தை நாங்க சமாளிச்சு கொள்வோம். எங்களுக்கு அது தரோணும் இது தரோணும் நாங்க எதிர்பார்க்கல. எங்கட காணியை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதால நாங்கள் இறுதியா என்ன முடிவெடுக்கிறதா வார சனிக்கிழமையிலிருந்து கவனஈர்ப்பு போராட்டம் போல எந்த நாளுமே காலை பின்னேரம் போற முடிவை தான் நாங்க எடுத்துக்கொண்டோம். காணி விடு மட்டும் அந்த போராட்டத்தை தான் இனி நாங்க செய்ய போறோம். அதை விட வேற ஒரு இது எங்களுக்கு தெரியல. எதிர்கட்சி தலைவர் கூட இங்க உள்ளுக்கு இப்ப பரைபஞ்சனுக்கு எங்களோட வந்தவர் இடத்தை பார்த்து விட்டு சொன்னவர், உங்களுக்கு நான் இது கதைச்சு கூடிய விரைவில் எடுக்கலாம்ட்டு. அப்ப அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் கூடிய இதுக்கு கதைக்கலாம். அவரை இப்ப அரசாங்க ஜனாதிபதியோடையோ பாதுகாப்பு அமைச்சோ எடுத்து தரலாம். அவரை எடுத்து தரக்கூடிய டேலண்ட் இருக்கு. இப்ப ராணுவம் இப்ப வெளியேறது தயாரா இருக்குது. அதுக்கு அங்க பாதுகாப்பு அமைச்சில இருந்து வர இல்லையண்டினம். அப்ப ஜனாதிபதி இப்ப நேஜா ஆர்டர் போட்டு இப்ப செய்யலாம். இல்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் மீறி நாங்கள் போறதுக்கு மக்கள் எல்லாம் தயாரா இருக்கிறோம். மீறி நாங்க எங்கடங்கிறது போகலாம். இந்த வீட்டுல கூட பெருசா இந்த ஆமி இல்ல, உள்ளுக்கையும் சரி மக்கள்கிட்ட இதுலயும் சரி மீறி போறது தயாரா இருக்கிறோம். இனி அதுதான் இது இனி இருக்கிறதுன்னு சொல்லி இல்ல. இதேவேளை இராணுவ உயரதிகாரியை சந்திப்பதற்காக நண்பகல் வரை காத்திருந்த மக்கள் இராணுவ உயரதிகாரி வருகை தராத காரணத்தினால் மீண்டும் திரும்பிச் சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஓமந்தையில் பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வயோதிபர் ஒருவர் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். இரண்டாயிரத்தி 2009 ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக தயாமாஸ்டர் எனப்படும் வேலாயுதன் தயாநிதிக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக சட்டத்தரணி நிஷா நாகரட்னம் தயா மாஸ்டர் மீதான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் நிறைப்படுத்தினார். மேல் நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசி மகேந்திரன் முன்னிலையில் தயா மாஸ்டருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் இன்று வாசிக்கப்பட்டது. இதனையடுத்து குற்றவாளியா அல்லது சுத்தவாளியா என நீதிபதி வினவியதை அடுத்து தாம் சுத்தவாளி என தயா மாஸ்டர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தினால் விசாரிக்கப்படும் வழக்கில் தயா மாஸ்டருக்கு ஏற்கனவே பிணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் இன்று பிணை வழங்கப்படவில்லை. தயா மாஸ்டருக்கு பிணை வழங்குவது தொடர்பான தீர்மானத்தை நாளை வரை ஒத்திவைத்த வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி அவரை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். ஆகவே இன்றைய தினமும் பிணை வழங்குமாறு கௌரவ மன்றில் கோரிய போது கௌரவ மன்று குறித்த சந்தேக நபரை அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபரை ரூபாய் 5 லட்சம் காசு பிணையிலும் 1 லட்சம் ரூபாய் வீதம் 4 அரச உத்தியோகத்தர்கள் பிணை நீக்குமாறும் வடமாகாணத்தை விட்டு இவர் வெளியேறக்கூடாது என்ற நிபந்தனை அடிப்படையிலும் பிணையில் விட்டுள்ளது. இருப்பினும் இன்றைய தினம் பிணையாளர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படாத காரணத்தினால் நாளை தினம் பிணையாளிகளை நீதிமன்றத்திலே முன்னிறுத்துவதற்கும் வழக்கு விசாரணைக்கு தவணையிடுவதற்குமாக நாளைய தினம் வழக்கு மீண்டும் நீதிமன்றத்திலே கூப்பிடப்படும். அதுவரையிலே குறித்த தயா மாஸ்டர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்றார். யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் 9 பேரையும் 3 மாதம் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விசேட மனுவுக்கு அமைவாக ஏற்கனவே விளக்கமறியல் 3 மாத காலம் நீடிக்கப்பட்டது. குறித்த 3 மாத காலம் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் சந்தேக நபர்கள் இன்று மீண்டும் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாவனா இளஞ்செழியன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சந்தேக நபர்கள் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் நிறைவு பெற்று வழக்கு கோவை பரிசீலனைக்காக சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவது வழக்கிற்கு சாதகமாக அமையாது எனவும் சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதனால் சந்தேக நபர்களின் விளக்கமறியலை மேலும் 3 மாத காலத்திற்கு நீடிக்குமாறு கோரி சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சக்கி இஸ்மாயில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் 2வது தடவையாகவும் 9 பேருக்கான விளக்கமறியலை நீடித்து உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை வழக்கின் 4ஆம் 7ஆம் மற்றும் 9ஆம் இலக்க சந்தேக நபர்களை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கோரப்பட்ட மனுவும் இன்று நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டது. ஓமந்தையில் பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வயோதிபர் ஒருவர் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் ஓமந்தையில் அமைந்துள்ள உப அலுவலகத்திற்கு முன்பாக குறித்த வயோதிபர் இன்று காலை முதல் உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். த மகேஸ்வரன் என்ற 73 வயதான ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த வயோதிபரே இவ்வாறு உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து வருகின்றார். 2009 2010 வவுனியா மாவட்டத்துக்கான பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தையில் அமைக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் சந்திரசிறி கேட்க 82 பேர் அதை கையெழுத்து வைத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களுடைய உத்தரவின் பேரில் வடமாகாண முதலமைச்சர் வாக்கெடுப்படுத்தார். அதில் 21 பேர் ஓமந்தையில பொருளாதார மையம் அமைய வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். 5 பேர் தாண்டிக்குளத்தில் வைக்க வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். மற்ற வடமாகாண தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் எல்லாம் புற்றுக்குள்ள போய் மறைந்து விட்டார்கள். இந்த மாதிரி பிரச்சனை இதை கேட்க நான் கேட்கிறேன், அந்த வவுனியா மாவட்டத்துக்கு வந்தது ஓமந்தையில் அமைக்கிறதுக்கு இடமும் கொடுத்த பிறகு ஏன் இந்த நிலப்பாடு, என்ன மாற்றம் இதில் உங்களுக்கு என்ன நடந்தது 6 வருஷத்துக்கு பிறகு இதை மாற்றம் அளிக்கிறதுக்கு? ஏற்கனவே திட்டமிட்டு இது ஓமந்தையில் வைக்கிறது என்று தீர்மானிக்க நீங்கள் 2016 ஏன் மாறுறீங்க? ஏன் 2 தோணியில் கால் வைக்கிறீங்க? தயவு செய்து நகரமாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற ஓமந்தை கிராமம் எழில் வர வேண்டும். ஓமந்தையில தான் மத்திய அமையும் என்பதற்காக நான் சாகும் வரை உண்ணாமல் இருக்கிறேன். இந்த ஓமந்தையில இந்த பொருளாதார மத்திய சந்தை அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை, பிரதம மந்திரி அவர்களை, எதிர்கட்சி தலைவர்களை, வடமாகாண முதலமைச்சர் ஐயா விக்னேஸ்வர ஐயா அவர்களை நான் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். கட்சிக்கு பதிலாக துன்பத்தை மாத்திரம் உரித்தாக கொண்டிருந்த நமது மக்களின் கண்ணீரை துடைக்கும் மக்கள் சக்தி 100 நாட்கள் செயற்திட்டத்தின் கீழ் மற்றொரு திட்டம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது.
நீண்ட காலமாக அனுபவித்த பிரச்சினை ஒன்றுக்கு தீர்வு வழங்கப்பட்டதை அடுத்து ஹம்பாந்தோட்டை கிளியபுர பத்தலையாகம மக்கள் இவ்வாறு தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் பத்தலையாகம யானை வேலி புனரமைக்கப்பட்டு இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. உங்களின் பிரச்சனைகளை சேகரித்து அதனை அறிக்கையிடுவது மாத்திரமின்றி தீர்வினையும் பெற்றுத்தரும் ஊடக நிறுவனமாக உலகில் நாம் திகழ்கின்றோம். அதற்கு இந்த யானை வேலி சிறந்த உதாரணமாகும். நாங்கள் நேற்று 9 மணி அளவில் இங்கு இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த விவசாயிகள் தமது விவசாய காணிகளுக்கு செல்லாது நேற்றிரவு உடனிருந்தார்கள். அவர்களுக்கு அன்றிருந்த அச்சம் நேற்றிரவு இருக்கவில்லை. நியூஸ் ஃபர்ஸ்ட் என்ற ரீதியில் செய்திகள் தொடர்பில் மாத்திரம் நாம் எண்ணாது உங்களின் வாழ்க்கை தொடர்பிலும் நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சிந்திக்கிறோம். இந்த திட்டத்திற்கு சிவில் பாதுகாப்பு படையினர், வன ஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள் பூரண ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தனர். 3-4 பேர் யானைகளினால் உயிரிழந்துள்ளனர். இந்த பிரச்சினை காரணமாக 15 முதல் 20 யானைகள் உயிரிழந்துள்ளன. மகாராஜா நிறுவனத்தின் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் புதிய தொழில்நுட்பத்திற்கமைய இந்த யானை வேலி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட இந்த யானை வேலியை பாதுகாக்கும் பொருட்டு மக்கள் சக்தி வலுவூட்டல் அமைப்பிடம் இதன் போது ஒப்படைக்கப்பட்டது. மக்கள் சக்தி திட்ட கண்காணிப்பு மேற்பார்வை மற்றும் கிராமிய தலைமைத்துவத்தை உருவாக்கும் மக்கள் சக்தி வலுவூட்டல் திட்டம் பிரதான திட்டங்களுக்கு நிகராக கிராம உத்தியோகத்தர் பிரிவு மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 10 வருட கால பகுதியில் இந்த யானை வேலியை பாதுகாப்பதுடன் விவசாயிகளின் பயிற்சியை மாத்திரமல்ல அவர்களின் உயிர்களையும் பாதுகாப்பதற்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் என எண்ணுகிறோம். சிரசுவுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம். மக்களுடன் மக்களுக்காக எனும் செயற்திட்டத்தின் கீழ் புதிய திட்டங்கள் பல எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் தற்போது துரிதமாக நிறைவு செய்யப்பட்ட திட்டங்கள் விரைவில் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட உள்ளது. சிஎஸ்என் அலைவரிசை சட்டவிரோதமாக முதலீடு செய்த 157.5 மில்லியன் ரூபாய் நிதியை அரசுடைமையாக்குவதற்கு கடவல நீதவான் தாமிக ஹேபாமால இன்று அனுமதி வழங்கினார். இந்த நிதியை அரசுடைமையாக்குவதற்கு போலீஸ் நீதி குற்றப்பிரிவு நகர்த்தல் பத்திரம் ஊடாக நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருந்தது. தனியார் வங்கியொன்றில் மற்றொரு வர்த்தகரின் பெயரில் இந்த நிதி வைப்பிடப்பட்டிருந்ததுடன் குறித்த வர்த்தகர் அந்த நிதி தனக்கு சொந்தமானது அல்லவென போலீசாரிடம் கூறியுள்ளார். அதன் பிரகாரம் அந்த நிதியை அரசுடைமையாக்குவதற்கு நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டது. பாரிய அளவிலான சர்வதேச முதலீட்டு திட்டம் ஒன்றின் ஊடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட தரகு பணம் வேறொரு பெயரில் தனியார் வங்கியில் வைப்பிடப்பட்டிருந்ததாக முதற்கட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. அதிகாரத்தை பகிர்ந்து ஐக்கியப்படுவோம் அமைப்பின் ஊடக சந்திப்பு இன்று இடம்பெற்றது. இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலே இவ்வாறான கருத்தினை வெளியிட்டார். ராஜபக்ச பவுலகே முதல் சிஎஸ்என் நிறுவனத்திற்கு ராஜபக்ச குடும்பத்தினர் முதலீடு செய்த 157.5 மில்லியன் ரூபாவை மத்திய வங்கியில் வைப்பிடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. துபாயில் 800 மில்லியன் ரூபாய் உள்ளது. பல கோடி நிதி காணப்படுகின்றது. இந்த நிதியை அனைத்தையும் அரசாங்கம் பெற்றுக் கொண்டால் வட்வரியை இல்லாது செய்ய முடியும் என்பது எனது கருத்தாகும். பேராதனை பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடம் முதுமானி பட்டப்படிப்பு மாணவர்கள் முன்னெடுத்த வடபிராந்திய கரையோர ஆய்வு பயணம் இன்று நிறைவுக்கு வந்தது. இதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. சிறந்த பூகுள அமைப்பை கொண்டமைந்துள்ள வடமாகாணத்தின் பூகுள தன்மையை ஆராய்வதை இந்த கரையோர ஆய்வு பயணத்தின் நோக்கமாக அமைந்திருந்தது. கடந்த மாதம் 28ஆம் தேதி கொக்கிழாயில் ஆரம்பமான வடபிராந்திய கரையோர ஆய்வு பயணம் 14 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இன்றைய தினம் மோதரகம் 6 பகுதியில் நிறைவு பெற்றது. வடமாகாண கடற்பகுதிகளில் கடல் அரிப்பு மற்றும் சூழல் மாசடைதல் குறைந்த மட்டத்திலே காணப்படுகின்றன. எனினும் நொச்சியாகமவில் இருந்து மோதரகம் 6 பகுதி வரை கடல் அரிப்பு அதிக அளவில் ஏற்பட்டுள்ளது. இந்த கரையோர ஆய்வு பயணத்தின் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய முப்படையினர் மற்றும் நியூஸ் ஃபெஸ்டுக்கு இந்த தருணத்தில் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ரியோ ஒலிம்பிக் விழாவில் ஆடவருக்கான 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியின் முதல் சுற்றில் இலங்கையின் மெதியோ அபேசிங்க தாம் பங்கேற்ற போட்டியில் 3ஆம் இடத்தை அடைந்தார். இதேவேளை இலங்கை பேட்மிண்டன் வீரரான நிலுக்க கருணாரத்ன நாளை ரியோ ஒலிம்பிக் விழாவில் களமிறங்க உள்ளார். ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக் விழாவில் ஆடவருக்கான 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியின் முதல் சுற்று நேற்றிரவு நடைபெற்றது.
முதல் சுற்றில் 8 போட்டிகள் உள்ளடக்கப்பட்டதுடன் அவற்றில் இரண்டாவது போட்டியில் பங்கு பற்றிய மேத்யூ அபேசிங்க 3ஆம் இடத்தை பெற்றார். போட்டியை பூர்த்தி செய்ய அவருக்கு 50.96 செகண்ட்கள் சென்றது. ஒலிம்பிக் அடைவு மட்டத்தை எட்டிய இலங்கையின் முதல் நீச்சல் வீரர் என்ற சிறப்புடனேயே மேத்யூ அபேசிங்க இந்த முறை ஒலிம்பிக் விழாவுக்கு தகுதி பெற்றிருந்தார். கடந்த தெற்காசிய விளையாட்டு விழாவில் நீச்சல் போட்டிகளில் 7 தங்கப்பதக்கங்களை சுவீகரித்த மேத்யூ அபேசிங்கவினால் ரியோ ஒலிம்பிக் விழாவில் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற முடியவில்லை. நாம் எதிர்பார்த்ததை போன்று எம்மால் அந்த போட்டியை சரிவர நிறைவு செய்ய முடியவில்லை. போட்டியை அவர் சிறப்பாக ஆரம்பிக்காததே அதற்கு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். அவர் சவாலாக செயற்பட்டு காலப்பெறுதி ஒன்றை அடைந்தார். நாம் நினைத்த காலப்பெறுதி அல்ல. எதிர்காலத்தில் இதனை விட சிறப்பானதொரு பெருப்பேற்றை அடைய முடியும் என்று நான் நம்புகிறேன். தேசிய பேட்மிண்டன் சாம்பியனான நிலுக்க கருணாரத்ன நாளை ரியோ ஒலிம்பிக் போட்டியில் களமிறங்க உள்ளார். 14 தடவைகள் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள நிலுக்க கருணாரத்ன அதிக தடவைகள் தேசிய பேட்மிண்டன் சாம்பியனான வீரராக திகழ்கிறார். 2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக் விழாவில் பங்கு பற்றிய அவர் நாளை நடைபெறும் போட்டியில் சர்வதேச நிரல்படுத்தலில் 2ஆம் இடத்தில் உள்ள சீனாவின் லாங் செங்கை எதிர்த்தாட உள்ளார். வவுனியா உக்குலாங்குளாத்தில் கங்காதரன் ஹரிஷ்ணவி என்ற 14 வயதான பாடசாலை மாணவி பாலியல் வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபருக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியது. யாழ்ப்பாணம் கைதடியில் பெண்ணொருவரை கூட்டு வன்புணர்விற்குட்படுத்திய குற்றவாளிக்கு இன்று யாழ் மேல் நீதிமன்றத்தால் 15 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஊரியான் கைதடி தெற்கு பகுதியில் 18 வயதான யுவதியொருவரை 4 கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தியுள்ளனர். இந்த வழக்கில் குறித்த பெண்ணால் வழங்கப்பட்ட சாட்சியம் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளின் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கின் தீர்ப்பு நீதிபதி எம் இளஞ்செழியனால் இன்று வழங்கப்பட்டது. இதன் பிரகாரம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குற்றவாளிகளுக்கு தலா 2500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதுடன் அபராதம் செலுத்த தவறும் பட்சத்தில் 2 வருட சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.